இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது திருவுடலை எங்களுக்கு கொடுத்து அதன் வழியாக எங்களை வாழ வைக்கின்றவரே, உமது திருவுடலின் அருள் பிரசன்னத்தினால் பல அற்புதங்களை இந்த ஆராதனையிலும் உலகிலும் செய்து கொண்டிருப்பவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எலியாவுக்கு ஆண்டவர் 40 நாட்கள் உணவு கொடுத்து அவரை வழிநடத்தியதை பற்றி தெல்லும் தெளிவாக விளக்கி கூறுகின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்றும், கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நாமும் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றும், மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் நீக்கி நாம் பரிவுடன் வாழ வேண்டும் என்றும், மன்னித்து வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார் என்றும், எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக நற்செய்தி வாசகத்திலே கூறுகின்றார். இதோ இயேசுவின் திருவுடலை உண்டு நாம் அனைவரும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திரு உணவினால் பல அற்புதங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாமும் இயேசுவை உணர்ந்து அவரை உட்கொண்டு அவரைப் போல அன்பு செய்து இந்த உலகத்தில் இயேசுவின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.